வணக்க நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புத்தம்புது ஒரு உலகம். இந்த உலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுவயது இந்த மழலை பருவம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மழலை பருவத்தில் நமக்குன்னு தனியான ஒரு உலகம்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த உலகத்தில் நாம் எவ்வளவோ மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். அந்த உலகத்தை திரும்ப நான் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும்னு ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பதிவு. இப்போ இந்த கிரையான்ஸ் பென்சிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் விளையாடும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வீட்டில் அப்பா, அம்மா நாம் குழந்தையாக இருக்கிற அந்த பருவத்தில் வந்து விளையாடும்போது கிறுக்கும்போது சில வீட்டில் வந்து அடிப்பாங்க, செவுத்தில் கிறுக்குனா திட்டுவாங்க. ஆனால் அந்த மழலை பருவத்தில் நமக்கான அந்த உலகம் அப்படிங்கிறது சில நேரங்களில் பெற்றோர்களுக்கு அது கோபம் வரதான் செய்யும். அது அவங்களுடைய வாழ்வியல் சூழல். அந்த மாதிரி அதை சார்ந்த ஒரு பதிவு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அந்த பதிவு என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த உலகம். இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா அழகான கிறுக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அழகான கிறுக்கலுக்குள்ளார என்ன இருக்குது தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு உலகமே இருக்குங்க. அந்த உலகத்துக்கு ஈடு இணையே இருக்காதுங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த மழலை பருவத்தில் பாருங்களேன், இந்த மழலை செஞ்சு வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு உலகத்தினுடைய கட்டமைப்பு, அவங்களுக்கான ஒரு சொர்க்கன்னே இதை சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் தாங்க இந்த ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள். இந்த கிறுக்கல் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஓவியங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இது வெறும் கிறுக்கல்களோ வெறும் ஓவியங்களோ இல்லைங்க. இதுக்குள்ளார மிகப்பெரிய நிறைய உலகம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த எழுத்து, அதாவது இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த எழுத்தெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மழலை வந்து தன்னை ஒரு ஆசிரியராகவும் நினச்சி யாருமே இந்த வகுப்பறையில் அல்லது இந்த அறைக்குள்ளார யாருமே இல்லைனாலும் அங்கே வந்து ஒரு 10-15 கதாபாத்திரங்களை உருவாக்கி அவங்களுக்கு பாடம் நடத்துகிற அந்த ஒரு பணியை இவங்களாகவே செஞ்சுருப்பாங்க. அதுதாங்க அந்த உலகம். இது மட்டும் இல்லைங்க, இந்த சுவர் ஓவியம் முழுக்க பார்த்திங்கன்னா இவங்களே மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவும், மிகப்பெரிய ஒரு ஓவியராகவும், மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவும், மிகப்பெரிய ஒரு பொறியாளராகவும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மழலை பருவம் தோணும். நிச்சயமாக இந்த மாதிரி அனுபவிச்ச எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த மழலை பருவம் தோணும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இந்த ஒரு ஓவியங்களோ, இந்த சுவர் ஓவியங்களோ ஒரு சுவரில் மட்டும் இல்லைங்க, இன்னொன்று இருக்குது. வாங்க அதை அப்படியே நாம் பயணிப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா? இதுதாங்க இந்த உலகமானது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியானதுங்க. இதே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்ந்துருக்கீங்க? அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மழலையாக இருக்கும் பொழுது, நீங்கள் வந்துட்டு கிறுக்கும் பொழுது எத்தனை பேர் வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்க அல்லது அடி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இது உங்களுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்திலேருந்து விடுபடுறதுக்கு மனசே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போயிடுங்க இந்த மகிழ்ச்சியான இந்த உலகம். பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஓவியங்களும் அல்லது எவ்வளோ பெரிய கட்டடங்களும். இவங்கள மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அப்படின்னே நாம் சொல்லலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஓவியங்களை நம்ம அளவிடவே முடியாது, மதிப்பிடவே முடியாத ஒரு உலகம், ஒரு ஓவியங்க. அந்த ஓவியங்களுக்கெல்லாம் நாம் வாழ்ந்த பிறகு என்ன சொல்ல முடியும்? நினச்சா கூட அந்த மாதிரி வரைய முடியாதுங்க. இதுபோல் நாம் எவ்வளோ நாள் ஏங்கியிருப்போம் இந்த மாதிரியான ஓவியங்களை பார்க்குறதுக்கு அல்லது கேட்குறதுக்கு. இப்போ இந்த பதிவு நான் போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வீட்டில் இந்த குழந்தையோட பெற்றோரை நான் பாராட்டுறேங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இவ தான் இந்த அத்தனை திறமைக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் சொந்தக்காரி. இந்த பெற்றோரை, இந்த பெண்மணியோட பெற்றோரை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து புதுசாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடு. அவளுடைய எண்ணங்களுக்கு ஒரு மதிப்பளித்து அவளுக்குன்னு ஒரு தளத்தை கொடுக்கணும் அப்படின்னா, தனியாக ஒரு பலகை, எழுத்து பலகைலாம் இல்லாமல் வீடே உனக்கு எழுதுகிற இடம் தான், நீ எழுதிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த பெற்றோரை பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல குணம். அதை நான் மனசார பாராட்டுறேன். இதை பற்றிய
உங்களுடைய கருத்துக்கள் இந்த பதிவுக்கு கீழே பதிவிடுங்க. இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.